அதையும் வந்துட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அந்த புளி தண்ணி வந்து கொதிச்சு வர்ற ஸ்டேஜில் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம கொதிக்க விடலாம். இப்போ ஓரளவு எல்லாமே சேர்ந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே தேவையான அளவு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்து அதையும் வந்து நம்ம இந்த குழம்போட சேர்த்துக்க போகிறோம். இந்த நம்ம மிக்ஸியில் சேர்த்துருக்க எல்லாத்தையுமே ரொம்ப நைஸாக அரைச்சிக்கணும். அதுதான் குழம்புக்கு டேஸ்ட்டேவும். ஸோ அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நம்ம இதை ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நம்ம இதை மூடி வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த கிரேவி எல்லாமே வந்துட்டு நமக்கு திக்காக வரணும். இப்போ எந்த அளவு தண்ணியாக இருக்கோ அது எல்லாமே திக்காகிற அளவுக்கு இதை வந்து நம்ம கொதிக்க விடணும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம்.